ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பார்ன் பேபிக்கான பிளாக் அண்ட் ஒயிட் கார்டில் இன்றைக்கி நம்ம அனிமல்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக கொஞ்சம் இமேஜஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அனிமல்ஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த வீடியோவையே நான் 2 பார்ட்டாக போடுறேன். இதில் வந்துட்டு ஒரு சில அனிமல்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வேறு சில அனிமல்ஸ் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு ஷேப்ஸும் பாடி பார்ட்ஸும் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேஸ்ட் ஏரியா பெயிண்ட் பண்ணுற இடத்துலலாம் வந்துட்டு நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவுட்லைன்லாம் போடுறதுக்கு வந்துட்டு ரவுண்ட் ப்ரஷில் ரொம்ப சன்னமான ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவுட்லைன் ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப சன்னமாக தான் வரும். ஸோ அது வந்துட்டு கிளியரான இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. பிளாக் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரவுண்ட் ப்ரஷில் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு அந்த அவுட்லைன் ப்ரஷ்ஷுக்கு அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸ்கெட்சஸ்ஸு, அதில் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட் மார்க்கர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பெர்மனன்ட் மார்க்கர்ஸில் பிளாக் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸி. இதுவே கார்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பிளாக் பால் பாயிண்ட் பென்னே போதுமானது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பேப்பரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் 1/4 சொல்லலாம். ஒரு A4 ஷீட் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இமேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக கிடைக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் A5 ஷீட் எடுத்துக்கிட்டு கூட 4ஆக கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது ரொம்ப சின்ன சைஸாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் நான் A4 சைஸ்லேருந்து 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேறு சில சிம்பிளான அனிமல்ஸ் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.